கிருஷ்ணகிரியில் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி உரிமம் இல்லாமலும் அதிக அளவில் 4 சக்கர வாகனத்தில் முட்டைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் KM சந்திரமோகன் குற்றச்சாட்டு. இந்த முட்டைகள் மிக தரமற்றதாகவும் காலாவதியான முட்டைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். தகவல் அறிந்த சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மேற்படி வாகனத்தை பார்வையிட்ட போது முட்டைகளை மிகுந்த தரமற்றதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி முட்டைகளை விற்பனை செய்ய உரிமம் இல்லாமலும் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் அறிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அனுப்பப்பட்டதாகவும், மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து தரம் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் முட்டைகளுக்கு நுகர்வோர் பொதுமக்கள் வாங்கும் போது பற்று சீட்டு வழங்காமலும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கையூட்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு தரமற்ற உணவு முட்டைகளை விற்பனை செய்வதற்கு வயலாக மூலமாக கையூட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகிறார். எனவே இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கையை எடுத்திட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கேட்டுக்கொண்டுள்ளார் என்பது தெரிவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து இந்த கனரக வாகனத்தில் முட்டைகளை அதை ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க அந்த முட்டைகளை எல்லா கடைகளுக்கு பொதுமக்களுக்கு அது விற்பனை செய்கிறாங்க. பில்லு தரதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அது விற்பனை செய்வதற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியுடைய சான்றிதழ் வேணும். அது கூட கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாமக்கல்ல ஒதுக்கப்பட்ட முட்டைகள், காலாவதி ஆன முட்டைகள், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க. அதே போல் இப்போ 2 மாதம் ஸ்கூல் மூடி இருந்தது. அந்த முட்டைகள் எல்லாமே சேர்த்து இவன் ஹோல்சேலாக கொண்டு வந்து ஒரு பேக் ஒரு 12 முட்டை உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ விற்கிறோம், ஒரு முட்டை 4 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறாங்க. இதை சாப்பிட்றதுனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிக்கணும். அவங்க கண்காணிக்கிறதில்ல. இதனால என்ன பண்ணுறான், அந்த மோசமான முட்டைகளை கொண்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்த முட்டையை விற்று பொதுமக்களுக்கு நோயை அதிகப்படுத்திட்டு போகிறான் என்பது குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன். இதன் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து இந்த கனரக வாகனத்தில் முட்டைகளை அதை ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க அந்த முட்டைகளை எல்லா கடைகளுக்கு பொதுமக்களுக்கு அது விற்பனை செய்கிறாங்க. பில்லு தரதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அது விற்பனை செய்வதற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியுடைய சான்றிதழ் வேணும். அது கூட கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாமக்கல்ல ஒதுக்கப்பட்ட முட்டைகள், காலாவதி ஆன முட்டைகள், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க. அதே போல் இப்போ 2 மாதம் ஸ்கூல் மூடி இருந்தது. அந்த முட்டைகள் எல்லாமே சேர்த்து இவன் ஹோல்சேலாக கொண்டு வந்து ஒரு பேக் ஒரு 12 முட்டை உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ விற்கிறோம், ஒரு முட்டை 4 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறாங்க. இதை சாப்பிட்றதுனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிக்கணும். அவங்க கண்காணிக்கிறதில்ல. இதனால என்ன பண்ணுறான், அந்த மோசமான முட்டைகளை கொண்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்த முட்டையை விற்று பொதுமக்களுக்கு நோயை அதிகப்படுத்திட்டு போகிறான் என்பது குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன். இதன் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். சார், கடையிலே பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்